அத்தியாயத்தினுடைய 4வது வசனத்தில் அல்லாஹ் ரபுல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான், வல்லதீன எர்மூனல் முஹ்சனாத், எவர்கள் கற்புள்ள பெண்கள் மீது அவதூறை கூறி சும்மலம் யதூபி அர்பஅத்தி ஷுஹதா, அதை நிரூபிக்க 4 சாட்சிகளை கொண்டு வரவில்லையோ, ஃபஜ்லிதூஹும் சமானீன ஜல்தத்தன், அவர்களை 80 கசையடி என்ன செய்யுங்கள், நீங்கள் அடையுங்கள். வலா தக்பலு லஹும் ஷஹாதத்தன் அபதன், அதற்கு பிறகு ஒருபோதும் அவர்களுடைய சாட்சியத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்ளாதீர்கள். வ உலாயிக ஹுமுல் ஃபாசிகூன், நிச்சயமாக இத்தகையவர்கள் தீயவர்கள் பாவிகள் என்பதாக அல்லாஹ் ரபுல் ஆலமீன் என்ன செய்கிறான், சொல்லி காட்டக்கூடியவனாக இருக்கிறான். அதாவது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் சஹாபாக்கள் ஒரு முறை புறம் பேசுவதை பற்றி விளக்கம் கேட்கின்ற பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்கிறார்கள், புறம் பேசுவதையே அதிகமாக என்ன செய்கிறார்கள், எச்சரிக்கை செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அல்லாஹும் என்ன செய்கிறான், அதை நமக்கு ஹராமாக ஆக்கியிருக்கிறான். ஒரு மனிதருடைய அனுமதி இல்லாமல் அவரை பற்றி நாம் தவறாக பேசுவது, குறிப்பாக அவர் இல்லாத நேரத்தில் பேசுவதை நமக்கு இஸ்லாம் ஹராமாக ஆக்கியிருக்கிறது, தடை செய்திருக்கிறது. அதை அல்லாஹ் ரபுல் ஆலமீன் எப்படி கேட்கிறான் என்றால், இறந்த உங்கள் சகோதரனுடைய மாமிசத்தை, இறைச்சியை திங்க விரும்புவீர்களா? விரும்ப மாட்டீங்க. அந்த மாதிரி அவரை பற்றி நீங்கள் புறம் பேசுவதையும் வெறுக்க வேண்டும் என்பதாக அல்லாஹ் ரபுல் ஆலமீன் சொல்லுகிறான். ஆக சஹாபாக்கள் கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், நாங்கள் பேசுவது அவரிடத்தில் இருந்தாலுமா, அவர்கிட்ட இருக்கிறத நாங்கள் பேசினாலும் தப்பா அப்படின்னு? இருக்கிறத பேசினாதான் புறம், இல்லாத பேசினா நீங்கள் இட்டுக்கட்டி எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் சொல்லி பேசிய ஒரு குற்றத்திற்கு நீங்கள் ஆளாயிருவீங்க, இல்லாத சொன்ன ஒரு பெரும் குற்றத்திற்கு ஆளாகி விடுவீர்கள் என்பதாக என்ன செய்கிறார்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள். ஆக ஒரு இடத்தில் இருக்கின்ற விஷயம் என்றால் அவரை நாம் அந்த குற்றம் செய்வதாக நாம் பார்த்திருக்கிறோம். 100% என்ன செய்கிறோம், அந்த குற்றம் அவர் செய்ததாகவே இருந்தாலும் அதை பற்றி நாம் பேசுவதற்கு கூட என்ன கிடையாது, அனுமதி கிடையாது. அவர் இல்லாத நேரத்தில் அவரை பற்றி இழிவுபடுத்துவதற்கு அனுமதி இல்லை என்பதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்கிறார்கள், விளக்குகிறார்கள். அதிலும் கூடுதலாக இல்லாததை சொன்னீங்கன்னா அதை விட ஒரு பெரிய குற்றத்திற்கு என்ன செய்வீங்க, நீங்கள் ஆளாகி விடுவீர்கள் என்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. இதையெல்லாம் தாண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, பெண்களின் மீது, கற்புள்ள பெண்கள் மீது அவதூறு சொல்லுவது, அவர்களுடைய கற்பொழுக்கத்தின் மீது அவர்கள் நல்ல ஒழுக்கமுள்ளவர்களாக வாழ்வார்கள். நம்ம வெளிப்படையாக பார்க்கின்ற சில காரியங்களை வைத்து, சில நிகழ்வுகளை வைத்து அவர்களை தவறாக நினைத்து கொண்டு, தவறாக சித்தரித்து, அப்படி நினைத்ததோடு மட்டுமல்லாமல் அதை பல பேரிடம் என்ன செய்வது, பரப்புவது. இந்த பொம்பளை பற்றி தெரியுமா, இவங்களாம் எப்படிப்பட்டவங்க தெரியுமா, இந்த பொம்பளை சரி கிடையாது, இவங்க இந்த மாதிரி பழக்கமுடையவர்கள், இவர்கள் இந்த மாதிரி நடத்தை உடையவர்கள் என்று நாம் கண்ணால் பார்க்காத, காதால் கேட்டாத விஷயத்தை பற்றி அவதூறு பேசுவது. கண்ணால் பார்த்தாலும் காதால் கேட்டாலும் நாம் அதை ஊர்ஜிதப்படுத்தினால் கூட அவர்களை பற்றி இழிவுபடுத்தக்கூடாது. அதில் தெளிவாக மார்க்கம் இருக்குது. இந்த நேரத்தில் கண்ணால் பார்க்காமல், காதால் கேட்காமல், ஊர்ஜிதப்படுத்தாத விஷயத்தை பற்றி ஒரு பழி சொல் சுமத்துவதை, கற்புள்ள பெண்கள் மீது அவதூறு சொல்லுவதை அல்லாஹ் என்ன செய்கிறான், வன்மையாக கண்டிக்கிறான். அதை தான் இந்த 24ஆம் அத்தியாயத்தினுடைய 4ஆம் வசனத்தில் என்ன செய்கிறான், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுகிறான். யார் அப்படி அவதூறு சொல்லி அவர்களை கலங்கப்படுத்துகிறார்களோ, அவர்கள் அப்படி கலங்கப்படுத்திவிட்டு அவர்கள் அதற்கான 4 சாட்சிகளை, சரியான சாட்சிகளை, யாரையோ ஒரு 4 பேரை கூட்டு வருது கிடையாது, 4 பேர்களும் என்ன செய்யும், நம்பிக்கையானவர்களாக, நேர்மையானவர்களாக, தொழுகையாளிகளாக, முடிந்தவரை அவர்கள் மீது எந்த ஒரு பொய்யான குற்றச்சாட்டும் இல்லாதவர்களாக அவர்கள் சாட்சி சொல்லக்கூடிய நேர்மையான ஒரு 4 நபர் என்ன செய்ய வேண்டும், அவர்கள் கொண்டு வர வேண்டும். அப்படி அவர்கள் கொண்டு வர தவறினால் அவர்கள் நீங்கள் என்ன செய்ய வேண்டும், 80 கசையடிகள் நீங்கள் அடிக்க வேண்டும். அல்லது அவர்கள் 80 கசையடிகளும் அடிக்க வேண்டும். வலா தக்பலு லஹும் ஷஹாதத்தன் அபதன், அதற்கு பிறகு அவன் சொல்ற எதையுமே நம்பக்கூடாதுன்னு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்றான். ஒரு தடவை ஒரு பெண்ணின் மீது ஒருத்தர் களங்கத்தை ஏற்படுத்துறாரு, தவறா அவர் என்ன செய்யறாரு, அவர் பத்தி பேசிட்டாருன்னா அதற்கு பிறகு அவர் என்ன சாட்சி சொன்னாலும், எந்த ஒரு விவகாரத்திற்கும் அவருடைய தலையீடு என்ன செய்யக்கூடாது, இருக்கவே கூடாது என்று என்ன செய்கிறான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்றான். ஏன்னா இந்த மாதிரி பெண்கள் மீது அவதூறு சொல்லிய ஒருத்தன் அடுத்தடுத்து அவன் நல்லவனா இருக்கிறதுக்கும் அல்லது நன்மையை பேசுறதுக்கும் சாட்சி சொல்றதுக்கும் உண்மையிலே தகுதியற்றவனா ஆயிடுவான் என்பதாக என்ன செய்கிறான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு விளக்குகிறான். இது சம்பந்தமாக நம்ம நிறையா செய்திகள்லாம் என்ன செய்ய வேண்டியதில்லை, பார்க்க வேண்டியது கிடையாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில்
அவருடைய மனைவி யாரு? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. அது ஒரு மிகப்பெரிய நீண்ட நெடிய சம்பவம். அவர்களே என்ன செய்கிறார்கள், அந்த மன குமுறல்களை, அவர்கள் பட்ட வேதனையை ஒவ்வொரு வரிக்கு வரியாக ஆயிஷா என்ன செய்ய விவரிக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அது எதை நமக்கு அந்த வரலாறு காட்டுது அப்படின்னா, அவர்கள் சொல்லக்கூடிய அந்த செய்தி காட்டுதுன்னா, யாராவது ஒரு பெண்ணின் மீது ஒரு குற்றத்தை சுமத்துவதாக இருந்தால், அவர் கணவராக இருந்தாலும் சரி அல்லது வேற தெரிஞ்சவராக இருந்தாலும் யாராக இருந்தாலும் சரி, ஒவ்வொருவரும் என்ன செய்ய வேண்டும், இந்த வரலாற்றை படித்து பார்த்து அவர்கள் பட்ட வேதனையை என்ன செய்ய வேண்டும், நம்ம ஒரு கணம் யோசித்து பார்க்க வேண்டும். அதிலும் இதில் பெரும்பாலும் பங்கு வகிக்கக்கூடியவர்களாக பெண்களும் என்ன செய்வார்கள், இருப்பார்கள். அப்போ அந்த பெண்கள் என்ன செய்யணும், நம்ம மீது இந்த மாதிரி ஒரு அவதூறு சொல்லப்பட்டா, ஒரு களங்கம் ஏற்படுத்தப்பட்டா அந்த வேதனை எப்படி இருக்கும் என்பதை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்லக்கூடிய அந்த வரலாற்று சம்பவங்கள் மூலமாக என்ன செய்ய வேண்டும், ஒவ்வொருவரும் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆக ஆயிஷா ரலியல்லாஹு என்ன செய்கிறார்கள், இது சம்பந்தமாக சொல்லுகிறார்கள். ஒரு முறை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறார்கள், பனு முஸ்தலிக் என்ற போருக்காக அவர்கள் எப்போவுமே சீட்டு குலுக்கு போட்டு என்ன செய்வாங்க, எந்த மனைவியை கூட்டு போகிறதுன்னு தேர்வு செய்வாங்க. அப்படி ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் தேர்வு செய்யப்பட்டு அவர்கள் என்ன செய்யப்படுகிறார்கள், அந்த ஒட்டகத்தில் வச்சு, ஒட்டக சிவிகைனா அதில் வந்து மறைமுகமாக வச்சு ஒரு டப்பா மாதிரி அட்டைப்பெட்டி மாதிரி வச்சு அதில் என்ன செய்கிறாங்க, ஆயிஷா ரலியல்லாஹு கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்போ வந்துட்டு ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் ஃபர்தாவுடைய சட்டம் அமல்படுத்தப்பட்டதுனால, குறிப்பாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவியாக இருக்கிறனால முகத்தை மறைத்தவர்களாக தான் என்ன செய்வாங்க, அவர்கள் வந்து இருப்பார்கள். அவர்கள் வந்து பெரும்பாலும் யாருக்கும் அடையாளம் தெரியாத, அதற்கு முன்னாடி ஃபர்தா சட்டம் வர்றதுக்கு முன்னாடி அவங்களை யாராவது நேரடியாக அவங்க முகத்தை அவங்க தோற்றத்தை முழுசாக பார்த்துருந்தா ஒரு கெஸ் பண்ணலாம், இது வந்து ஆயிஷா தான் அப்படின்னு உடல் தோற்றத்தை வைத்து கெஸ் பண்ணலாம். இல்லாதவர்களுக்கு என்ன செய்ய முடியாது, கெஸ் பண்ண முடியாத வகையில் தான் ஆயிஷா ரலியல்லாஹு என்ன செய்கிறார்கள், மறைமுகமாக அழைத்து செல்லப்படுகிறார்கள். திரும்ப அவர்கள் என்ன செய்யப்படுகிறார்கள், கொண்டு வரப்படுகிறார்கள். அப்போது அந்த போர் முடிஞ்சு திரும்பி வந்துட்டு இருக்கிறப்ப அந்த கூடாரத்தை என்ன செய்கிறாங்க, ஒரு இடத்துல அவங்க வைக்கிறாங்க. அப்போது எல்லாருமே என்ன செய்கிறாங்க, அந்த ஒரு இரவில் தங்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அப்போது ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் ஒரு இயற்கை தேவையை நிறைவேற்றுவதற்காக அவர்கள் செல்லுகிறார்கள். போயிட்டு திரும்ப வந்து பார்க்கும்போது என்ன செய்யலை, அவங்களுடைய கழுத்தில் உள்ள மாலை என்ன செய்யலை, காணலை. ஏன்னா அது அவங்களுடைய மாலையும் கிடையாது, வேற ஒருத்தவங்கிட்ட வாங்கிட்டு வராங்க. அது காணாமல் போனனால அவர்கள் என்ன செய்வார்கள், திரும்ப அதை போய் தேடிட்டு வர்றதுக்காண்டி போவாங்க. அந்த மாலை கிடச்சோடனே திரும்ப வரப்ப அவங்க வந்த அந்த பயணக்குழு என்ன செய்யாது, இருக்காது. இவங்க ஆயிஷா ரலியல்லாஹு உள்ளே தான் இருக்கிறாங்கன்னு நினச்சி என்ன செஞ்சுருவாங்க, தூக்கி வச்சுட்டு அவங்க பாட்டுக்கு போயிடுவாங்க. ஏன் அப்படி ஒரு கேர்லெஸ்ஸாக இருந்தாங்கன்னு ஆயிஷாவே சொல்கிறாங்க. ஏன் அந்த கேர்லெஸ் கவனக்குறைவு நடந்துச்சுன்னா, நாங்கள் வந்து அந்த காலத்தில் வெயிட்டாக திண்டு கொழுக்கு முழுக்கெல்லாம் நாங்கள் லேடிஸ்லாம் இருக்க மாட்டோம். நானே கொஞ்சம் வயசு கம்மியான ஒரு பொண்ணு, அதே மாதிரி நான் ரொம்ப மெலிசாக தான் இருப்பேன், நான் ரொம்ப அதிகமாக சாப்பிட மாட்டேன். அதனால் நான் உள்ளே இருக்கேன்னு, அதாவது தூக்குனாலும் ஒரே மாதிரி தான் இருக்கும். அதாவது உள்ளே ஆள் இருந்தால் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் ஆள் இல்லாமல் வெயிட்டு ஒரு சமநிலையாக தெரிஞ்சிருக்கு அவங்களுக்கு. உள்ளே தூக்கிட்டு வரப்ப ஒரு கனம் இல்லாமல் தான் இருக்காங்க அவங்க. அதே மாதிரி தான் ஆயிஷா ரலியல்லாஹு இல்லாதப்பவும் சேம் அதே ஒரு ஃபீல் தான் அவங்களுக்கு இருந்துச்சு. சரி உள்ளே இருப்பாங்கன்னு சொல்லி என்ன செஞ்சாங்க, தூக்கி வச்சுட்டு போயிட்டாங்க. போயிட்டு இவங்களும் வந்து யாராவது வருவாங்கன்னு சொல்லி என்ன செய்கிறார்கள், ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் பார்த்து கொண்டே இருக்கிறார்கள். யாருமே என்ன செய்யலை, வந்தபாடு இல்லை. உடனே அவங்க என்ன செஞ்சிட்டாங்க, தூக்கம் அதிகமாக வந்து தூங்கிடுறாங்க. தூங்கிட்டு அப்போ ஒரு சஹாபி என்ன செய்கிறார், மறுநாள் வருகிறார். சஃப்வான் இப்னு முஅத்தல் என்கின்ற சஹாபி, அவரை வைத்து தான் அவதூறு பரப்பப்பட்டுச்சு. அந்த சஹாபி வந்தவுடனே ஆயிஷா ரலியல்லாஹு பார்த்துட்டு இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் கத்த ஆரம்பிச்சிட்டார். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் அப்படின்னு சொல்லி கத்த ஆரம்பிச்சிட்டார். இவர் கத்துன அந்த சவுண்டு கேட்டதோடனே என்ன செஞ்சிடறாங்க, ஆயிஷா ரலியல்லாஹு எழுந்திடுறாங்க. இவர் சொன்ன சவுண்டு கேட்டவுடனே ஆயிஷா தான் சொல்கிறாங்க, அதுக்கப்புறம் நான் அவர்கிட்ட எதுவுமே ஒரு வார்த்தை கூட பேசலை. அவர் இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் சொன்னதை தவிர வேறு எந்த வார்த்தையும் பேசலை. இன்னா ராஜிஊன் சொல்லி கத்தினார் என்னை ரசூலோட மனைவி பார்த்தோடனே, அதை தவிர்த்து அவர் ஒரு வார்த்தை கூட பேசலை. அதுக்கு அதே மாதிரி நான் என்ன செய்யலை, ஒரு வார்த்தை கூட பேசலை. என்னை பார்த்தோன்னு என்ன செஞ்சார், அவர் வந்து அது எதுக்காக அவர் வந்தாருன்னா, இந்த பொருளெல்லாம் வந்துட்டு சண்டை போட்டு வந்தாங்கன்னா ஏதாவது பொருள் மிஸ் ஆகிருக்கான்னு சொல்லி பார்த்து மறுநாள் அனுப்புவாங்க. ஸோ அந்த மாதிரி ரீகலெக்ட் பண்ணுறதுக்காக வந்தார். வந்த இடத்துல ஆயிஷா ரலியல்லாஹு பார்க்குறாரு. பார்த்துட்டு சவுண்டை கேட்டோன்னு அவங்க முழிச்சிடுறாங்க. வேறு எதுவுமே பேசலை. ஒட்டகத்தை மண்டியிட வைக்கிறாரு. ஆயிஷா ரலியல்லாஹு ஏறுறாங்க. ஏறினோன்னு வீட்டுக்கு என்ன செஞ்சிடறாங்க, அந்த அவங்க இருக்கிற பகுதிக்கு அவர்கள் வந்து விடுகிறார்கள். வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு மாத காலம் அவங்களுக்கு நோய் ஆல்ரெடி என்ன செய்கிறாங்க, நோயால் பாதிக்கப்பட்டு அவங்க சிரமத்தில் இருக்கிறாங்க. சிரமத்தில் இருக்கிறப்ப இவங்களுக்கு அந்த ஒரு மாதமாக எந்த ஒரு நியூஸுமே தெரியாது ஆயிஷா ரலியல்லாஹுக்கு.
அவங்க வந்துட்டு இந்த மாதிரி அவங்கள அதுக்குள்ளே இந்த ஊரில் என்ன செஞ்சு எல்லாரும் பரப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. அதில் குறிப்பாக யார் இதில் பரப்புனதில் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் யார் இருந்தது? அப்துல்லா இப்னு உபை இப்னு சலூல் என்கின்ற அந்த நயவஞ்சகனுடைய தலைவன், அந்த முனாஃபிக் தான் என்ன செஞ்சான், இந்த வேலையை ஆரம்பிச்சு விட்டான். இதில் ரொம்ப மும்முரமாக இருந்தது யார்? அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு வாங்கி சாப்பிட்ட மிஸ்தஹ் என்பவர். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தான் வாங்கி சாப்பிட்றாரு, அவருடைய உதவி தான் வாங்கிட்டு இருக்காரு. அப்படி இருக்கும் பொழுதே அந்த மிஸ்தஹ் என்ன செய்கிறாரு, தனக்கு யார் உதவி செய்கிறாங்களோ அவங்களுடைய மகள் என்று கூட பார்க்காம ஆயிஷா அல்லாஹ் மீது அவதூறு சொல்லியதில் அந்த மிஸ்தஹ் ஒரு முக்கிய பங்கை வகிக்கக்கூடியவராக இருக்கிறார். ஆக அந்த ஊர் ஃபுல்லாக எல்லாமே பரவிடுச்சு. ரசூல் அல்லாஹ் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவி சாதாரண நபர் கிடையாது. அல்லாஹ் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவி சில முஸ்லீம்கள் கூட இதை உண்மை நம்பி என்ன செஞ்சாங்க, பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது நம்ம எந்த அளவுக்கு கவனமாக இருக்கணுன்றதுக்கு இந்த சம்பவம் ஒரு மிகப்பெரிய உதாரணம். இப்போ எல்லாரும் பேச ஆரம்பிச்சிடறாங்க. ஒரு மாத காலமாக இவங்களுக்கு எந்த ஒரு செய்தியுமே தெரியலை, இந்த மாதிரி யார் என்ன பேசுகிறாங்க என்ன செய்கிறாங்கன்னு தெரியலை. ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்கிறாங்க, செய்தியெல்லாம் கேட்டுட்டு அவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியலை. தெரியாதனால எப்போவுமே ஆயிஷா அல்லான்ட்ட ரசூலா வந்து ரொம்ப அன்பு காட்டுவாங்க, ரொம்ப பாசத்தை காட்டுவாங்க. அந்த ஒரு மாத காலம் வராங்க, சலாம் சொல்கிறாங்க, நல்லா இருக்கியா அப்படின்ட்டு போயிடுறாங்க. இப்போ ஆயிஷா சொல்கிறாங்க, எனக்கு ஒன்றுமே புரியலை. ஏன்னா எப்போவும் வந்து அன்பாக பேசுவாங்க, அன்பாக காட்ட. ஆனால் எனக்கு ஒரு டவுட் இருந்துச்சு, ஏதோ ஒன்று பிரச்சனை போல், இல்லை என் மேலே ஏதோ அவங்களுக்கு கோவம் போல், அதனால் வராங்க போகிறாங்க. சரி, ஏதாவது மனசில் ஏதாவது நான் செஞ்சதில் ஏதாவது அவங்க மனசில் ஏதாவது பாதிப்பு இருந்திருக்கும், நான் ஏதாவது தெரியாமல் ஏதாவது செஞ்சுருப்பேன், அதை வச்சுட்டு கோவமாக இருக்காங்க போல். அப்படி இல்லை வேறு மனைவிமாருங்க என்ன செஞ்சுருப்பாங்க, ஏதாவது போட்டு கொடுத்துருப்பாங்க, அந்த மாதிரி கூட ஏதாவது இருக்கான்னு சொல்லி நான் கேஷுவல் எடுத்து என்ன செஞ்சுட்டேன், போயிட்டேன், எனக்கு எதுவுமே என்ன செய்யலை தெரியலை அப்படின்னு சொல்லி இவங்க ஆயிஷா தான் நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ கிட்டத்தட்ட ஒரு மாதம் கடந்ததுக்கப்புறம் இவர் மிஸ்தஹ் இருக்கார்ல, அவருடைய தாயார், அவங்களும் ஆயிஷா அல்லாஹ்வும் ஒரு தடவை வெளியில் போகிறப்ப அப்போ மிஸ்தஹ் என்ன செய்கிறாங்க, அவங்களுடைய தாயார், மிஸ்தஹுடைய தாயார் என்ன செய்கிறாங்க, சபிக்கிறாங்க. இந்த மாதிரி மிஸ்தஹ் நாசமாக போடணும்னு சொல்லி பெத்த தாய் என்ன செய்கிறாங்க, சபிக்கிறாங்க. சபித்த உடனே ஆயிஷா அல்லாஹ் நினைத்தமா செய்கிறாங்க, ஏன் இப்படி மோசமான சொல்கிறீங்க, ஏன் அவர் உங்கள் பெத்த பிள்ளை ஏன் நீங்கள் சபிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப அவங்க சொல்கிறாங்க, இந்த மாதிரி உங்கள் மீது இந்த மாதிரி அவதூறு என்ன செஞ்சாங்க, இந்த மாதிரி பரப்புனதில் முக்கியமான ஆளாயிட்டான், இந்த மாதிரி மோசமான அவதூறு என்ன செஞ்சுட்டாங்க, பரப்பி விட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே ஆயிஷா அல்லாஹ் சொல்கிறாங்க, எனக்கு ஏற்கனவே இருந்த நோயை விட அது இன்னும் அதிகமாயிருச்சுன்றாங்க. மனதால் ஏற்படுற பாதிப்புன்றது இன்னும் கூடுதலான விஷயம் இல்லை, அதனால் எனக்கு அந்த பாதிப்பு வந்து ரொம்ப அதிகமாகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்தோடனே எதுவுமே பேசலை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட. ஏன்னா என்ன பேசுறதுன்னு இவங்களுக்கும் தெரியலை என்னமே. ஏன்னா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த டைம் எனக்கு பெரிய அளவில் எந்த ஒரு நாலேஜும் கிடையாது, சின்ன வயசு பொண்ணு நான், எனக்கு எந்த நாலேஜுமே கிடையாது, பெரிய அளவில் குர்ஆனுடைய அந்த வசனங்களுடைய அறிவோ அந்த இதெல்லாம் எனக்கு பெருசாக ஒரு இதுவுமே எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வராங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதுவுமே பேசாமல் நான் எங்கள் அம்மா எங்கள் வீட்டுக்கு போகிறதுக்கு எனக்கு அனுமதி கொடுங்கன்றாங்க. ஏன்னா அந்த டைமில் வேறு என்ன தேவைப்படும் பெண்ணுங்களுக்கு, கணவர் வந்து பேசலை, தெரிஞ்சு போச்சு ஏதோ மைண்ட் டிஸ்டர்ப்டாக இருக்காங்கன்னு, வேறு யார்கிட்ட போக முடியும், பெற்றவங்கள்ட்ட தான் போக முடியும், எனக்கு வீட்டுக்கு போகிறதுக்கு எனக்கு கொஞ்சம் அனுமதி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டோடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்கிறாங்க, அனுமதி கொடுத்துட்றாங்க. போனோடனே அவங்க அம்மாட்ட போய் கேட்குறாங்க, இந்த மாதிரி என்னம்மா இந்த மாதிரிலாம் எல்லோரும் பேசிக்கிறாங்களே, இந்த மாதிரி நடக்குது என்னம்மா அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப, இந்த மாதிரி ஆயிஷாவே நீ என்ன செய்யாத, நீ இதை பற்றி எதாமே பெருசாக எடுத்துக்கிறாத, அதே மாதிரி உன்னுடைய மற்ற அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இது யார் அனுப்புனாங்க என்ன பண்ணாங்கன்றது பெருசாக அவங்களுக்கும் தெரியலை. உன்னுடைய மற்ற மனைவிமார்கள் இருக்காங்கல்ல, அவங்க கூட என்ன செஞ்சுருக்கலாம், நீ வந்து ரசூலாட்ட ரொம்ப நெருக்கமாக இருக்க, அந்த டீப் அஃபெக்ஷனாக இருக்கிறது வந்துட்டு பிடிக்காமல் யாராவது ஏதாவது சொல்லியிருக்கலாம், அதனால் நீ அதை பற்றி என்ன செய்யாத, பெருசாக நீ இதை பற்றி எதுவுமே இது பண்ணிக்காத அப்படின்னு சொன்னோடனே அவங்க சொல்கிறாங்க, சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் தூய்மையானவன், என்னை பற்றி இப்படியெல்லாமா பேசுகிறாங்க. ஏன்னா செய்யாதவங்களுக்கு தெரியும்ல, செஞ்சவங்க பெருசாக இது பண்ண மாட்டாங்க. அதாவது இப்போ தமிழில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, குற்றம் உள்ள நெஞ்சு வந்து குறுகுறுக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் அது வந்து ஓகே, அது சில நேரங்கள் அது இதாக இருக்கும். ஆனால் உண்மையிலே அதிகமாக பாதிப்படைகிறது யாருன்னா குற்றம் செய்யாதவங்க தான் பாதிப்படைவாங்க. வெளிப்படையில் இல்லாட்டி மனசில் அந்த பாதிப்பு அதிகமாக இருக்கும். என்ன பாதிப்பு இருக்குது, நம்ம செய்யாததுக்கு என்ன செய்கிறோம், நம்ம அனுபவிக்கிறோம். இப்படி எல்லாமே என்னை பற்றி நீங்கள் பேசிகிட்டு இருக்கான்னு சொல்லி அழுவுறாங்க. என்ன செய்கிறாங்க, ஆயிஷாலாம் அழுதுகிட்டே இருக்காங்களா. கிட்டத்தட்ட ஒரு நாள் 2 நாள் அவங்க சரியாக தூங்கலை, சரியாக சாப்பிடலை, என்ன பண்ணுறதுனே அவங்களுக்கு ஒன்றுமே புரியல. அட்லீஸ்ட் அவங்களுடைய ஹஸ்பண்ட் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களாவது வந்து பேசியிருந்தாவது அவங்களுக்கு பெருசாக தெரிஞ்சிருக்காது. என் கணவர் என்ன நம்புறாரு அப்படின்ட்டு என்ன செஞ்சிருவாங்க, கேஷுவலாக எடுத்துகிட்டு போயிருந்துருப்பாங்க. ரசூல்லாவும் எதுவுமே பேசலை, உங்களுக்கு ஒன்றுமே புரியல, அழுவுறாங்க. என்ன செய்கிறாங்க, அழுகிட்டே இருக்கிறாங்க. அப்போ ஒரு தடவை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்கிறாங்க, அவங்க ஆயிஷாவை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறாங்க சஹாபாக்கள்கிட்ட. ஏன்னா
ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்பிக்கை இருக்குது, நம்பிக்கையில் நம்ம நினச்சிடக்கூடாது. நம்புகிறாங்க, ஆனால் அவங்களால எந்த முடிவும் எடுக்க முடியல. ஏன் முடிவு எடுக்க முடியலன்னா, இப்போ அவங்க பாட்டுக்கு என் மனைவியை நான் இது பண்ணுறேன், ஏன்னா அந்த 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 குறிப்பிட்ட காலத்தில் அல்லாஹ் வந்து அவங்களுக்கு வஹி அனுப்பலை, எல்லாமே ஒரு சோதனை. அல்லாஹ் என்ன சொல்ல வஹி அனுப்பலை. ஸோ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய வஹிக்காண்டி வெயிட் பண்ணுறாங்க. ஏன் வெயிட் பண்ணுறாங்கன்னா, நம்மளா ஏற்றுக்கிட்டோம்னா ஆயிஷா வந்து ஒரு குற்றம் செஞ்சுட்டாங்க, அந்த குற்றத்தோடு தான் ஏற்றுக்கிட்டாங்கன்னு ஆகிடும். அதனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெயிட் பண்ணுறாங்க. சில சஹாபாக்கள் என்ன செய்கிறாங்க, டிஸ்கஷனும் பண்ணுறாங்க. அலி ரலியல்லாஹு அன்ஹு கேட்குறாங்க, இந்த மாதிரி ஆயிஷாவை விவாகரத்து பண்ணிடலாமா, விட்டுடலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப ஆயிஷா இவங்க சொல்கிறாங்க, இல்லை நீங்கள் அந்த மாதிரிலாம் வந்துட்டு என்ன செஞ்சிடாதீங்க. ஒருபோது அலிட்டையும் உசாமாட்ட 2 பேர்ட்டையும் இது பண்ணுறாங்க. அவங்க 2 பேரும் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் இதை பற்றி அந்த மாதிரிலாம் இது பெருசாக யோசிக்காதீங்க, ஆயிஷா அல்லாஹ்வை பற்றி நாங்கள் நல்லதாக கேள்விப்பட்டிருக்கோம், இதெல்லாம் நடக்க வாய்ப்பே கிடையாதுன்னு சொல்லி நல்ல விதமாக என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்க. அதே போன்று அவங்களுடைய பணிப்பெண்கிட்ட கேட்க சொல்கிறாங்க, பரீரானவங்கிட்ட. அந்த பணிப்பெண் எந்த அளவுக்கு ஆயிஷா பற்றி சொல்கிறாங்கன்னா, ஆயிஷா அல்லாஹ்ட்ட நான் என்ன தெரியுமா குற்றம்னா நான் எதை தெரியுமா சொல்லுவேன், மாவு பிசைஞ்சு வச்சுட்டு மாவு பிசைஞ்சு வச்சுட்டு அப்படியே தூங்கிடுவாங்களாம். மாவு பிசைஞ்சு வச்சு தூங்கிடுவாங்க, வந்து ஆடு வந்து அந்த மாவெல்லாம் தின்னுட்டு போயிருமா. அந்த அளவுக்கு ஒரு கவனக்குறைவானவங்க அவங்க. இதை தவிர வேற இந்த மாதிரி குற்றம்லாம் என்னால் சொல்ல முடியாது, அந்த அளவுக்கு ஒரு பர்ஃபெக்டான ஆள் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாங்க, வரீரான்ற அந்த பெண்ணும் சொல்கிறாங்க. அப்போ இவங்களுக்கு தூக்கம் வரல, எதுவுமே வரல. அப்போ ஆயிஷா அல்லாஹ் அவர்கள் சொல்கிறாங்க, என்னுடைய துக்கம் எந்த அளவுக்கு அதிகமாயிட்டே இருந்துச்சுன்னா, என்னுடைய ஈரல் இருக்குல்ல, என்னுடைய ஈரல் பிளந்துடுமோன்னு நான் நினைக்கிற அளவுக்கு என்னுடைய கவலைகள் அதிகமாக இருந்துச்சுன்றாங்க. ஈரல் பிளந்துடுமோ, அது துண்டு துண்டாக ஆகிடுமோ அப்படின்னு நான் நினைக்கிற அளவுக்கு என்ன செஞ்சு என்னுடைய கவலை அதிகமாகிட்டே இருந்துச்சு, எனக்கு அது சொல்ல வார்த்தைகளே கிடையாது அப்படின்னு சொல்லி. இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்கிறாங்க, வராங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தோடனே ஆயிஷா அல்லாஹ்ட்ட வராங்க, வந்து சலாம் சொல்லிவிட்டு இந்த மாதிரி கேட்குறாங்க, ஆயிஷாவே நீ வந்து தவறு செய்யலைன்னா அல்லாஹ் தஆலா உனக்கு நிரூபிச்சிருவான், சரியா? ஆனால் தவறு செஞ்சுருந்தீன்னா அல்லாஹ்ட்ட மன்னிப்பு கேட்டுக்க, அல்லாஹ் மன்னிக்கக்கூடியவன். இது எவ்வளோ குத்து மனசில், டக்குன்னு வந்து ஏற்றுக்க முடியுமா? ஒரு கணவர் வராரு, தப்பு செய்யலைன்னா சரி விட்டுரு, தப்பு செஞ்சுருந்தீன்னா மன்னிப்பு கேட்டுக்கோ. யார் சாதாரண ஆளா, ஒரு சாதாரண லேடியா, அவங்க சாதாரண ஒரு பெண்ணா, அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மனைவி, அவங்ககிட்ட வந்து இந்த மாதிரி சொன்னோன்னே இவங்களுக்கு என்ன பண்ணுறது ஒன்றுமே புரியலை. ஃபஸ்ட்டு அவங்க வாப்பாட்ட யார், அபூபக்கர் சித்திக்கிறான்ட்டு சொல்கிறாங்க, நீங்கள் இவங்களுக்கு ஏதாவது பதில் சொல்லுங்களேன், எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியலை அப்படின்னு. அப்போ அவங்க என்ன செய்கிறாங்க, நான் என்ன சொல்கிறது எனக்கு ஒன்றும் புரியலை அப்படின்றாங்க. அம்மா நீங்களாவது ஏதாவது பேசுங்களேம்மா அப்படிங்கிறாங்க. எனக்கும் என்ன சொல்கிறதுன்னு என்ன செய்யலை தெரியலம்மா அப்படின்னு சொல்லி அவங்க தாயாரும் சொல்லிடுறாங்க. சொல்லி முடித்தோடனே இவங்களா பேசுகிறாங்க, ஆயிஷா தான் என்ன செய்கிறாங்க பேசுகிறாங்க. என்ன இப்போ சொல்கிறாங்கன்னா, ரொம்ப அழகான ஒரு இது, அதாவது எல்லா பெண்களும் கவனிக்க வேண்டிய விஷயம். யாராவது நம்மளை பற்றி ஒரு குற்றம் சொல்கிறாங்களா, ரொம்ப நமக்கு தெரியும் நம்ம நல்லவங்களா இருக்கோன்னு, அந்த மாதிரி சந்தர்ப்பத்தில் ரொம்ப அதிகமாக நம்மளை பற்றி தவறு அவதூறு சொல்லிக்கிட்டே இருக்காங்களா, இந்த 2 விஷயந்தான் அவங்க சொல்கிறாங்க. இந்த மாதிரி நான் இப்போ நீங்கள் வந்து சொல்கிறீங்களே, சரி கேட்குறீங்க, இப்போ நீங்கள் கேட்குறதுக்கு நான் வந்துட்டு இல்லை நான் தப்பு செய்யலை அப்படின்னு நான் சொன்னால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க, தப்பு செஞ்ச யார் தான் ஒத்துக்கிட்டா அப்படின்னு சொல்லுவீங்க. அல்லது நான் தப்பு செஞ்சேன் அப்படின்னு ஒரு வேளை சொன்னேன்னா, நான் தப்பு செய்யலை அல்லாஹ்வுக்கு தெரியும், இருந்தாலும் ஆமாம் நான் தப்பு செஞ்சுட்டேன் அப்படின்னு சொன்னால் அப்போ என்ன செய்வீங்க, அப்பாடா ஒத்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி என்ன செய்வீங்க, நீங்கள் சொல்லுவீங்க. இந்த விஷயத்தில் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் எப்படி அவங்களுடைய பிள்ளையை தொலைச்சிட்டு அவங்களுடைய மற்ற பிள்ளை கதை சொன்னப்போ அவங்க அல்லாஹ் மீது நம்பிக்கை வச்சு பொறுமையாக இருந்தாங்க, அல்லாஹ் எனக்கு ஒரு வழியை காட்டுவான்னு, அந்த மாதிரி நான் என்ன செய்கிறேன், நான் அல்லாஹ் மீது நம்பிக்கை வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி இவங்க ஆயிஷா அல்லாஹ் சொல்கிறாங்க. சொல்லிவிட்டு அவங்க சொல்கிறாங்க, அல்லாஹ் நான் இந்த அளவுக்கு நம்பிக்கை வச்சுருந்தேன்னா அல்லாஹ் என்னை கண்டிப்பாக குற்றமற்றவள் நிரூபிச்சிருவான்னு எனக்கு தெரியும், அது ஏதோ சாதாரணமாக நடக்கும் நான் நினச்சேன், ரசூலுல்லாஹ்வுடைய கனவில் இல்லை ஏதாவது ஒரு விஷயங்கள் மூலமாக அல்லாஹ் நிரூபிப்பான்னு நான் நினச்சேன், என் விஷயமா அல்லாஹ் தஆலா வசனமே இறக்குவான்னு என்னை எதிர்பார்க்கவே கிடையாது. அது இந்த செய்தியை தான் என்ன செய்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்களா, ஆயிஷா அல்லாஹ் சொல்கிறாங்க, நான் சொல்லி முடித்தோடனேயே எங்கள் வீட்டிலேருந்து யாரும் வெளியே போகவில்லை, ரசூலுல்லாஹ் அவங்க உட்கார்ந்த இடத்துலேருந்து எந்திரிக்க கூட கிடையாது, நான் சொல்லி முடித்தோடனே என்ன செஞ்சுட்டான், அல்லாஹ் தஆலா வஹியை இறக்க ஆரம்பிச்சிட்டான், அல்லாஹ் என்ன செஞ்சுட்டான் வஹியை இறக்க ஆரம்பித்து விட்டான். 24 அத்தியாயம் சொன்னோம்ல, அந்த அத்தியாயத்துடைய 11வது வசனத்திலிருந்து 20வது வசனம் வரை அல்லாஹ் தஆலா என்ன செய்கிறான், ஆயிஷா அல்லாஹ் அவர்களை குற்றமற்றவர்கள்
அவங்க பரிசுத்தமானவர்கள் என்பதை அல்லாஹ் என் தொடர்பாக என்ன செய்தான், வசனத்தை அருளிவிட்டான் அப்படின்னு சொன்னோன்னே உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களாம், ஆயிஷாவே இந்த மாதிரி பத்தியா அல்லாஹ் தஆலா உன்னை குற்றமற்றவள் நிரூபித்து விட்டான் அப்படின்னு சொன்னோன்னே அவங்களுடைய தாயார் ஆயிஷாவின் தாயார் சொல்லுவாங்க, ஆயிஷா இப்போ ரசூலாட்ட எஞ்சிப்போ அப்படின்வாங்க. ரசூலாட்ட உடனே ஆயிஷா எஞ்சி போக மாட்டாங்க. ஏன்னா எனக்கு குற்றமற்றம் நிரூபித்தது யாரு, அல்லாஹ் தஆலா. நான் இவங்ககிட்ட போக மாட்டேன், நான் அல்லாஹ்வுக்கு தான் நன்றி செலுத்தணும்னு சொல்லி அல்லாஹ்வுக்கு என்ன செய்வார்கள், போய் நன்றி செலுத்தக்கூடியவர்களாக ஆயிஷா அல்லாஹ் அவர்கள் இருப்பார்கள். இது ஒரு பெரிய ஒரு வரலாற்று சம்பவம். இப்போ ஒரு சாதாரண ஒரு பெண்களாக இருக்கக்கூடியவர்கள் அவங்க மீது எப்படி வேணால் என்ன செய்ய முடியும், ஈஸியாக நம்ம அவதூறு சொல்ல முடியும். ரசூலா காலத்தில் வந்து வஹி இருந்துச்சு, அல்லாஹ் தஆலா குற்றமற்றவள்னு சொல்லி என்ன செய்தான், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவியாக இருந்தானா அல்லாஹ் தஆலா நிரூபித்தான். இன்றைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இஷ்டத்துக்கு யார் யார் எப்படியெல்லாம் பேசணுமோ, எப்படியெல்லாம் இட்டுக்கட்ட வேண்டுமோ, எப்படியெல்லாம் ஒருவரை பற்றி அவதூறு பரப்ப வேண்டுமோ சர்வசாதாரணம் என்ன செய்து விடுவார்கள், பரப்பி விடுவார்கள், கேவலப்படுத்தி விடுவார்கள், அவமானப்படுத்தி விடுவார்கள். அப்படி செய்யக்கூடியவர்கள் என்ன செய்ய வேண்டும், ஒரு கணம் நம்மளை அந்த இடத்துல வச்சு பார்க்கணும். நம்மளை யாரும் இந்த மாதிரி அவமானப்படுத்தா நமக்கு எப்படி இருக்கும். அதே போன்று பெண்களே சில என்ன செய்வார்கள், சில பெண்களை கேவலப்படுத்துவார்கள், அவர்களை அவமானப்படுத்துவார்கள், அவர்களிடத்தில் இல்லாத விஷயங்களை பரப்புவார்கள். அப்போ அவங்க யோசிக்கணும், நம்ம இதே மாதிரி சூழ்நிலையில் இருந்தோம்னா நம்ம நிலைமை எப்படி இருக்கும், நம்மளை பார்த்து எல்லாரும் சொன்னாங்கன்னா நம்ம நிலைமை எப்படி இருக்கும் அப்படின்னு. அதே போன்று ஆயிஷா அல்லாஹ்வுக்கு இருந்த கவலைகளிலேயே பெரிய கவலை என்னன்னா, அவங்களுக்கு பிரியமா இருந்த கணவர் அவங்கள வந்து கொஞ்சம் லைட்டாக அவங்க வந்து டக்குன்னு எதுவும் ஆதரவாக எதுவுமே பேசலையே, ஒன்றுமே இல்லை பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லலையே அப்படிங்கிற கவலை அவங்களுக்கு இன்னும் அதிகமாக இருந்துச்சு. ஸோ அதனால் ஒவ்வொரு கணவனுக்கும் அவருடைய மனைவியை பற்றி தெரியும். நம்முடைய மனைவி எப்படிப்பட்டவர்கள், யார் என்ன சொன்னாலும் அது வந்து ஊர்ஜிதப்படுத்தப்படாதவரை வெறும் காதால் மட்டும் செய்திகள் வருதா, அதை போய் நம்ம அவங்கள்ட்ட போய் தவறாக பேசுறது, இதை வைத்து ஒரு சண்டையை உருவாக்குவது, அவர்களை கேவலப்படுத்தும், அந்த மாதிரி இல்லாமல் ஒரே ஒரு வார்த்தை, நீ எதுவுமே கவலைப்படாதம்மா, நான் இருக்கேன், நான் நம்புகிறேன், நீ கவலைப்படாத, எல்லாம் பேசுறதுங்களாம் பேசிட்டு போட்டோம், அவங்களுக்கு பேசதா தெரியும், உங்க கூட வாழ்றது நான் உன்னை நம்புறேன்னு சொல்லி ஒரு கணவர் ஒரு ஆறுதலான ஒரு வார்த்தை சொன்னா போதும், உண்மையிலே அந்த பெண்கள் இந்த உலகமே சேர்ந்து திரண்டு அவர்கள் மீது எவ்வளோ பெரிய பழியை சுமத்தினாலும் அதை எதிர்கொள்வதற்கு அவர்கள் தயாராகி விடுவார்கள். ஏன் கூட வாழ்றது என்னுடைய புருஷன், என்னுடைய கணவர், அவர் நம்புறாரு, மற்றதுங்க பேசுனா என்ன பண்ணா எனக்கு என்ன அப்படிங்கிற நம்பிக்கை என்ன செஞ்சிடும் அவர்களுக்கு வந்துடும். ஆக இன்ஷா அல்லாஹ் இதன் அடிப்படையில் நாம் நம்முடைய வாழ்க்கை அமைத்து கொள்ள வேண்டும். எந்த சந்தர்ப்பத்திலும் நம்ம அதாவது தெரிஞ்சாலும் பேசக்கூடாது, தெரியாததை பேசி விடவே கூடாது என்கின்றதை நம்முடைய மனதில் நாம் பதிய வைத்து விட வேண்டும். வல்ல ரஹ்மான் நம் எல்லோருக்கும் அருள் புரிவானாக. வாஹித் அவான் அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.